டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சு நாளைக்கு உலகமெங்கும் ரொம்பவே கிராண்டா வெளியாக காத்துக்கிட்டு இருக்க கேப்டன் மில்லர் இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. படத்துடைய ட்ரைலர் வெளிவந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. இப்போ அயலான் கேப்டன் மில்லர் ரெண்டு படமும் வெளிவந்து ஒரு மிகப்பெரிய கிளாஷ் இருக்க போது. இந்த ரெண்டு படங்களில் ப்ரீ புக்கிங்ல முன்னணி இடத்துல இருக்கிறது கேப்டன் மில்லர் மட்டும்தான். அந்த அளவுக்கு ஒரு அமோகமான எதிர்பார்ப்பு இந்த கேப்டன் மில்லர் படத்துக்கு இருக்கு. கண்டிப்பா இந்த திரைப்படம் நம்ம தனுஷ் அவருடைய கெரியர்லயே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானர்ல வித்தியாசமான கதைக்களத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம தனுஷ் அவருடைய ஆக்டிங் இந்த படத்துல ரொம்பவே பயங்கரமா இருக்க போகுது. அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. படத்துடைய கடைசி 30 நிமிடம் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும். யாருமே அதை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நம்ம தனுஷ் அவர்கள் சொன்னாப்ல. படத்துடைய கிளைமேக்ஸுமே ரொம்ப பிரம்மாண்டமா வந்திருக்காமா. அதுல குறிப்பா அந்த கிளைமேக்ஸ்ல தான் சென்சார் போர்ட்டின் ஒரே சீனை 4 நிமிஷத்தை கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. இதுக்காகனா வயலன்ஸ் ரொம்பவே பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி என்ன அந்த 4 நிமிஷம் சீன்ஸ்ல இருக்குன்னு தெரியல. கண்டிப்பா அது ஒரு டெல்டட் சீனா படத்தரப்புல ஷேர் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான எக்ஸைட்டிங்கான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் சொல்லியிருக்காப்ல அவருடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து ராக்கி. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்து ஓடிடியில வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில எப்படியோ அந்த படத்தை தியேட்டர்ல கொண்டு வந்தாங்க. ஆனா வெளிவந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இல்ல, படமும் பெருசா கிளிக் ஆகல. அந்த படத்தை வெறும் 37 நாள்ல அவரு ஷூட் பண்ணி முடிச்சிட்டாராமா. அதாவது ஒட்டுமொத்த படத்தையுமே வெறும் 37 நாள்லயே ஷூட் பண்ணி முடிச்சிருக்காரு. ஆனா இப்ப இந்த கேப்டன் மில்லர் படத்துடைய கிளைமேக்ஸ் பத்தி ரொம்பவே பெருசா பேசுறாங்க இல்லையா, அந்த கிளைமேக்ஸ மட்டும் 32 நாள் ஷூட் பண்ணிருக்காப்ல. அதாவது ராக்கி படத்துடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்புமே வெறும் 37 நாள் தான் ஷூட் பண்ணாப்ல. ஆனா இப்போ இந்த கேப்டன் மில்லர் படத்துடைய கிளைமேக்ஸ மட்டும் 32 நாள், அதாவது ரெண்டுத்துக்கும் வெறும் 5 நாள் மட்டும் தான் கம்மியா இருக்கு. 32 நாள் இந்த கேப்டன் மில்லர் படத்துடைய கிளைமேக்ஸ மட்டும் ஷூட் பண்ணாராமா. அப்போ எந்த அளவுக்கு பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வார் சீக்வன்ஸ் தான் இப்போதைக்கு கிளைமேக்ஸ்ல அமைக்கப்பட்டிருக்கு. நம்ம தனுஷ் அவர்கள் ஒன் மேன் ஆர்மியா வேற லெவல்ல சம்பவத்தை பண்ண போறாப்ல. இருக்கிற எல்லா கண்ணையும் எடுத்து பயங்கரமா ஷூட் பண்ண போறாரு. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரைலர்ல ஒரு குறிப்பிட்ட ஷாட் நீங்க பாத்திருப்பீங்க. ஒரு ஈகிள் அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டிய யாரோ ஒருத்தர் வந்து இழுத்துக்கிட்டு போற மாதிரி, அதாவது அது உள்ள ஒரு கன் இருக்கு. அந்த கன்னு பேர் வந்து ஈகிள் அப்படின்ற மாதிரி அந்த பெட்டியில போட்டிருக்கோம். அந்த கன்னு என்ன அப்படின்றத நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்த கன்னை வச்சுக்கிட்டு வேற லெவல்ல நம்ம தனுஷ் அவர்கள் படத்துடைய கிளைமேக்ஸ்ல சம்பவம் பண்ண போறாராமா. வெயிட் பண்ணி பார்ப்போம்.